சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு நைட் ஆகிறதுக்குள்ள இவங்களோட வீட்டை நோக்கி பயங்கர வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. இவ வேகமா அந்த ரோட்ல குறுக்க வந்தனால அந்த ரோட்ல போற காரே ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆனா இவ அதை கூட கண்டுக்காம பயங்கர ஸ்பீடா ஓடிட்டு இருக்கா. ஏன்னா இவ இருட்டுறதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இவ போயே ஆகணும். ஒரு வழியா இவ வீட்டுக்கு வந்து வீட்டோட கதவனா திறந்து இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸனா ரிமூவ் பண்ணி இவ வீட்டுக்குள்ள உள்ள ஒரு சீக்ரெட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. மறுநாள் பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருந்த கொஞ்ச செகண்ட்லயே பயங்கர ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிடறா. ஏன்னா சாயங்காலம் ஆயிருச்சு. இவளுக்கு என்னாச்சு, இவ ஏன் இப்படியே பண்றான்னு இவளோட பாய் ஃப்ரெண்டும் கார் எடுத்து இவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவளும் எதையுமே கண்டுக்காம அவ ரோட்ல வேகமா ஓடிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள வந்தோடனே அவ வாங்கி வச்ச பச்சை கறிய அவங்க வீட்டுல உள்ள ஒரு சீக்ரெட் ரூம்ல தூக்கி போடுறா. பின்னாடியே பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். அவனை பார்த்த இவ, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிரு, இல்லனா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்றா. அவளும் அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறா. இவன் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலான்னு பார்த்தா அந்த வீட்டுல உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருது. இவனாலேயும் அந்த இடத்த விட்டு வெளியில போக முடியல. அதுக்கப்புறம் இவன் அந்த சீக்ரெட் ரூம்ல உள்ள ஒரு சின்ன ஹோல்ல என்னதான் நடக்குதுன்னு பாக்குறான். பார்த்த அடுத்த செகண்ட்லயே பிரமிச்சு போய் நின்னுறான். அவன் உள்ள என்னதான் பார்த்தானே உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.